தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 9 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதை ஒன் பை ஒன்னா இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, கோவிட்-19 பெருந்தொற்று காலத்துல அரசு நிதிநிலை மீது ஏற்பட்ட பெரும் சுமையின் காரணமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்பட இருக்கு. ஈட்டிய விடுப்பு நாட்கள்ல 15 நாட்கள் வரை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் சரண் செய்து பண பயன் பெறலாம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 2, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2 விழுக்காடு 2% அகவிலைப்படிய மத்திய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் 2% அகவிலைப்படி உயர்த்து வழங்கப்பட இருக்கு. நம்பர் 3, அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களுடைய குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில ஏற்கனவே இதுவரைக்கும் வழங்கப்பட்டு வந்த 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்பொழுது 20,000 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. நம்பர் 4, அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டில் இருந்து தொழிற்கல்வி பயில 1 லட்சம் ரூபாயாகவும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில 50,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்பட இருக்கு. நம்பர் 5, அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணமா இதுவரைக்கும் பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் ஆண் ஊழியர்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. இத பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவா 5 லட்சம் ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. நம்பர் 6, பொங்கல் பண்டிகைக்கு குரூப் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசு தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படவும் இருக்கு. நம்பர் 7, ஓய்வூதியதாரர்கள் அவங்க தங்களோட குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்பட்டு வரும் பண்டிகை கால முன்பணம் 4,000 ரூபாயில் இருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. நம்பர் 8, ஓய்வூதியங்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை செப்டம்பர்ல அளிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 9, மகளிரின் பணி உரிமைகள் பாதுகாக்கும் வகையில இனி வரும் காலங்கள்ல அரசு பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தின அவங்களோட தகுதிக்கான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 9 அறிவிப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.